அபி, ராகவ், பாட்டி எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப அக்கா சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்கவுங்க ஒய்ஃபை தூக்கிட்டு இந்த வீடு ஃபுல்லா சுத்தி வரணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோன்னே அப்படியே முரளிக்கு கடுப்பா இருக்கு. அப்படியே பார்க்குறாரு. ஐயோ கடவுளே, இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையில எழுதியிருக்கு, இதெல்லாம் பார்க்கவே முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா கடுப்பா உட்காந்துட்டு இருக்காரு. சரி, எந்த பேர் ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு. அங்கேருந்து ராகவ், அபி 2 பேருமே வராங்க. வந்துட்டு ராகவ் வந்து அபி அப்படியே தூக்குறாரு. தூக்குனோடனே அப்படியே முரளிக்கு கடுப்பா இருக்கு. டேய், எதுக்குடா தூக்குன, இறக்கி விடுறா ஃபர்ஸ்ட்டு, என்னால் இதெல்லாம் பார்க்க முடியலடா, என்னோட அபிடா, என்னோட அபி, நீ எதுக்குடா தூக்குற அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே பயங்கரமாக கடுப்பாக இருக்காரு. அப்படியே ராகவ தூக்குறாரு. தூக்கிட்டு அப்படியே அபியே பார்க்குறாரு. அபியும் ராகவையே பார்க்குறாங்க. 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ ராகவ சொல்கிறாரு, இங்கே பாரு அபி, நீ தான் என் மனசு முழுக்க இருக்க. நான் உன்னை விரும்பி இருக்கேன் தெரியுமா. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் வாழவே முடியாது. நீ தான் அபி எனக்கு எல்லாமே. கண்டிப்பாக என்னோட காதலை நான் உன்கிட்ட சொல்லிவிடுவேன், இன்னைக்கு நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டு வயசுலேயே சொல்லிக்கிட்டு அபி அப்படியே தூக்கிட்டு வராரு. அப்படியே கோவமாக வருது முரளிக்கு. இறக்கி விடுடா, இறக்கி விடு, என்னோட அபியை இறக்கி விடுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பாகிறாரு. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆகாஷ் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, ராகவ் வந்து அபியை சுற்றி வரத்துக்கு ரொம்ப ரொம்ப டைம் ஆகும் போல இருக்குது. அவரை பார்த்தா இறக்கி விடுற மாதிரி தெரியல. சரி, அதுக்குள்ளே நம்ம பொங்கலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே முரளிக்கு கோவமாக வருது. அங்கேருந்து 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸாக பார்த்துக்கிறாங்க. ராக வந்து அபியை கீழே இறக்கி விடுறாரு. அடுத்தது யார் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு. ஆகாஷோட அம்மா அப்பா 2 பேருமே வராங்க. வந்து நின்னோடனே சரி தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அம்மா சொல்கிறாங்க. ஐயோ, என்னடி நீ இப்படி இருக்க, என்னால் உன்னை அசைக்க கூட முடியல, நாமெல்லாம் தூக்க முடியாது, வா 2 பேரும் சேர்ந்து நடந்து ஒன்றா போயிட்டு வரலாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படியே சிரிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. சரி, அடுத்த பேர் யார் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு. அதே மாதிரி அடுத்தது வராங்க. ஒவ்வொருத்தராக வந்து இதே மாதிரி விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஆண்டலத்தை மட்டும் ரொம்ப சோகமாக இருக்காங்க. என்ன இது சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இல்லை, எங்கள் வீட்டுக்கார் ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு ஆண்டலத்தை சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி, உங்கள் வீட்டுக்காரை இப்போ நான் நேரில் வர வைக்கட்டுமா அப்படின்னு அபி கேட்குறாங்க. அது எப்படி அபி முடியும் அப்படின்னு ஆண்டலத்தை கேட்குறாங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க, நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே வந்து ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ஆண்டலத்தை அப்படியே கண்ணை முடிக்கிறாங்க. எல்லாருமே கண்ணை முடிக்கிறாங்க. அப்போ அபி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், மிலிட்ரியில் இருக்க உங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்துட்டார், வந்துட்டு உங்கள்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் வராரு, அப்படியே கையை பிடிக்கிறாரு, பாசமாக பேசுகிறாரு. 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அப்படியே உங்களை தூக்குறாரு அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஆண்டலத்தை அப்படியே, ஏய் என்னடி பேசுகிற, என்ன பேசுகிற, அவர் போய் என்னை தூக்குவாரா, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, வீடு பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் உங்கள் கூட சேர்ந்து சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பொங்கல் எல்லாமே நல்லா கரும்பெல்லாம் சாப்பிட்றாங்க. எல்லாமே செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. சரி, டைம் ஆயிடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, இல்லை இல்லை, இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அது மட்டும் இல்லை, ஆகாஷ் வந்து கோயிலுக்கு போகணும், அதுக்கு நிறைய வேலைலாம் இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சரி சரி, அப்போ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அபி, ராகவ் 2 பேருமே ரூமில் இருக்காங்க. அங்கேருந்து ஆண்டலத்தை வராங்க. வந்துட்டு அந்த டெக்கரேஷன் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. என்ன அபி இப்படி பேசிகிட்டு இருக்க, பூவெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், 2 பேரும் சேர்ந்து வாழணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டலத்தை சொல்கிறாங்க. என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, நீங்கள் தான் பார்த்துக்கணும், 2 பேருமே எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும், வாழ்க்கைன்னா அப்படி தான், புருஷன் பொண்டாட்டினா சாதாரண விஷயம் கிடையாது, ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒன்றுனா இன்னொருத்தவங்க துடிக்கணும், அதுதான் வாழ்க்கை, உனக்கு என்ன எனக்கு என்னன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டலத்தை சொல்கிறாங்க. அத்தை, என்ன அத்தை இப்படி பேசி சாகடிக்கிற, சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அபி. அங்கேருந்து வெளியே அப்படியே வராங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க. நாங்கள் கிளம்புறோம் அபி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. என்ன நீங்கள் மட்டும் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்தே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அபி, என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன், நீ என்னடானா அதுக்குள்ளே வீட்டுக்கு போகலான்னு சொல்கிற அப்படின்றாக மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காரு. நான் எப்போ தான் என்னோடய காதலை உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. சரி, நானும் வரேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. சரி, எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க.
வீட்டுக்கு போனோடனே அப்படியே கோவமாக வருது முரளிக்கு. பயங்கரமாக கோவமாக இருக்காரு. அவங்க வந்து சுந்தரி வராங்க, வந்து கேட்குறாங்க, எதுக்காக நீ இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே என்ன நடந்தது நீங்கள் பார்த்தீங்களா? அதுவும் அபி ராகவ் 2 பேருக்குமே சேர்ந்து அங்கே முதலிரவு நடத்தணும்னு சொல்லிட்டு பூவெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருந்தது தெரியுமா? வயித்தெரிச்சலாக இருந்தது. என்னால் அதெல்லாம் தாங்கவே முடியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. சரி அதான் நடக்கலைல்ல, அதுக்குள்ளே அபிராகவும் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, நீ எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகிட்டு இருக்க? உங்ககிட்ட நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன், நீ தேவையில்லாத டென்ஷன் ஆகிட்டு இருக்காது, இது உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே முதலிரவு வச்சுருந்தா கூட அந்த பாலில் நான் மயக்க மருந்தை கலந்துட்டுருக்க போகிறேன். எப்படியா இருந்தாலும் ஒன்றும் நடக்காது. நாம் 2 பேர் இருக்க வரைக்கும் இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே நல்லது நடக்காது. நல்லது நடக்கவும் நம்ம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. எல்லாம் கரெக்டு தான் அத்தை, இருந்தாலும் அந்த ஆண்டாள் பண்ண வேலை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்களா? என்னால் தாங்கவே முடியல. என்னோட அபி அத்தை, என்னோட அபி. நான் யாருக்காகவும் என்னோட அபியை விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஏன் அபியை அந்த ராகவோட சேர்ந்து வாழ விட்டுருவனா? விட மாட்டேன் அத்தை, விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கத்துறாரு. நான் உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன், நீ தேவையில்லாத கத்திட்டு இருக்காத, நீ இப்போ எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து முரளி அப்படியே போகிறாரு. அபி வந்துட்டு அங்கே ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. ராகவும் வராரு, வந்து அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அப்படியே அபியை பார்க்குறாரு. அபிகிட்ட தன்னோட காதலை சொல்லிடலாமா, எப்படியாவது அபிகிட்ட சொல்லிடணும், அங்கே வீட்டில் சொல்ல முடியல, இப்போவாவது சொல்லிடணும் அப்படின்னு பேசுகிறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக வராரு. அபி அப்படியே பார்க்குறாங்க. என்னங்க என்கிட்ட ஏதாவது நீங்கள் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. ஆமாம் அபி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வார்த்தையே வரல, அப்படியே அமைதியாக இருக்காரு. என்ன இது, அபிகிட்ட நம்மளால் பேசவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. ஓ, நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆண்டாளத்தை முதலிரவு ஏற்பாடு பண்ணாங்களே, அதானே கேட்க போகிறீங்க? ஆண்டாளத்தைக்கு நம்மளை பற்றி தெரியாது, அதாங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்படியே ராகவ் பார்க்குறாரு. எதுவுமே பேசவே இல்லை. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்ல போகிறீங்க? ஓ, விக்னேஷை பற்றி கேட்க போகிறீங்களா, இல்லை முரளியை பற்றி பேச போகிறீங்களா? இங்கே பாருங்கள், அதெல்லாம் கேட்குற மைண்டில் நான் இல்லை, எனக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குறாங்க. ராகவ் அப்படியே பார்க்குறாரு. என்ன அபி, நான் என்ன சொல்ல வரேன்றத கூட நீ கேட்கவே இல்லை. நான் வந்து உன்னை பற்றி பேசணும், உன்னை விரும்புகிறேன்னு சொல்லணும், என் மனசு முழுக்க நீ தான் இருக்கன்னு நான் சொல்லணும், ஆனால் நீ எதையுமே கேட்கவே இல்லையா அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. அங்கே வந்து அபிக்கிட்ட அப்படியே வராரு. தலைவன்லாம் எடுத்துகிட்டு அப்படியே தலைமையில கை வச்சுட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு அபி, என் மனசு முழுக்க நீ தான் இருக்க, கண்டிப்பாக என்னோடய காதலை நான் வந்து உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு நினச்சிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லை, உன்னை நான் விரும்பினது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அபி, நீ கண்டிப்பாக எல்லாத்தையும் கேட்டு சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அபி நல்லா தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டோன்னே அங்கே வந்து ராகவ் ஆஃபீஸ் போகிறாரு. போயிட்டு அங்கே எல்லாமே ரெடி பண்ணுறாரு. அபியோட ஃபோட்டோவை சூப்பராக பெருசாக அழகாக அந்த ஆஃபீஸ் ரூமில் மாட்டுறாரு. அங்கே வந்து லாவண்யா வராங்க. வந்து அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே கோவமாக வருது. என்ன ராகவும் இங்கே நடக்குது ஆஃபீஸில், அதுவும் அபியோட ஃபோட்டோவை எதுக்காக நீ மாட்ட சொல்லியிருக்க? இங்கே பாருங்கள், அதெல்லாம் எடுங்க, ரிமூவ் பண்ணுங்கள், இப்போவே ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு அப்படியே கத்துறாங்க. கத்தும் போது ராகவ் சொல்கிறார், இங்கே பாரு லாவண்யா, நீ கத்தாத, நான் தான் அபியோட ஃபோட்டோவை இங்கே மாட்ட சொன்னேன். இது நல்லா இருக்குல்ல இந்த ஃபோட்டோ, இங்கே பாரு, எந்த ஆடு வந்தாலும் சரி இந்த ஃபோட்டோவை இந்த ரூம்லேருந்து ரிமூவ் பண்ணவே கூடாது, இந்த ஃபோட்டோ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் சாரியில் கட்டியிருக்க அந்த ஃபோட்டோவை சூப்பராக அழகாக அந்த ஆஃபீஸ் ரூமில் மாட்டுறாரு. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே லாவண்யாவுக்கு அப்படியே கோவமாக வருது, பயங்கரமாக கடுப்பாகுது. எதுக்காக ராகவ் இப்படி பண்ணிகிட்ருக்கானே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அப்படியே வெளியே போகிறாங்க. அப்படியே அபி வராங்க. அபி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த ஃபோட்டோ இப்படி இருக்குது, ஓ இவர் தான் மாட்டியிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கே ஃபோட்டோ, ஒரு ஸ்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவோட பக்கத்தில் போயிட்டு அப்படியே செல்ஃபி எல்லாமே எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கும் போது ராகவ் பார்க்குறாரு. ராகவே சேர்த்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இங்கே பாரு அபி, இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே, நான் நடந்த எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என் மனசு முழுக்க இருக்க காதலை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அதுக்கு நல்ல நாளே இன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அபிக்கிட்ட பேசிடணும், எப்படியாவது அபிக்கிட்ட பேசிடணும். அபி, நீ என் மனசு முழுக்க இருக்க, உன் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் உன்னை முழுசாக நம்புகிறேன், நீயும் நானும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஐடியா கொடுத்தது எல்லாமே ஆகாஷ் தான். ஆகாஷ் சொன்னதுனால மட்டும்தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் மாட்டினேன், எல்லாமே ஆகாஷோட செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, ஆமாம் என்னங்க இவ்வளோ பெரிய ஸ்டில் மாட்டியிருக்கீங்க, ரொம்ப அழகாக இருந்தது, அதான் நான் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அபி,
இந்த ஸ்டில் அழகாக தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களா சொல்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் கடுப்பாக என்னை திட்டிகிட்டே இருப்பீங்க, நான் திடீர்னு ஃபோட்டோலாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ராகவ சொல்கிறாரு, இல்லை அபி உண்மையை தான் நான் சொல்கிறேன், நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. அப்படியே லாவண்யாவுக்கு கோவமாக வருது, பயங்கரமாக கடுப்பாக இருக்குது. அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்ருக்காங்க, யோசிக்கிறாங்க. ஏ ராகவ், எதுக்காக நீ இப்படி பண்ணுற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு உன் கூட வாழணும்னு நினச்சா நீ இந்த அபி ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கணும்னு நினைக்கிற, இதெல்லாம் பார்க்கணுன்னு தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கோவமாக லாவண்யா இருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்க்க எனக்கு கோவம் தான் ஏறும். ஐயோ, வர கோவத்துக்கு இனிமேல் ஆஃபீஸ்க்கே வரக்கூடாதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யாவுக்கு அப்படியே கோவமாக வருது. அங்கேருந்து ராகவ் போகிறாரு. போயிட்டு அப்படியே அபியை பார்க்குறாரு. பார்த்த உடனே ஒரு மாதிரி பார்க்குறாரு. அபி அப்படி கிட்ட வராங்க. என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க. இல்லை, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் உங்கள் வீட்டில் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நீ சொல்ல முடியல. அது மட்டும் இல்லை, நான் வந்து நம்ம ரூமில் சொல்லணும்னு நினச்சேன், அப்பயும் நீ வந்து தூங்கிட்ட. இப்போ நான் உங்ககிட்ட சொல்லணும் அபி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. அதுக்கு ராகவ் சொல்கிறாரு, சரி வா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே போகலாம்? வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச எல்லா இடத்துக்குமே கூட்டிகிட்டு போகிறாரு. பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அப்போ சொல்கிறாரு, இங்கே பாரு அபி, என் மனசு முழுக்க நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பூ கொடுக்குறாரு. பூ கொடுத்த உடனே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூன்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அப்படியே எதுவுமே பேசவே இல்லை. அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னதான் நடக்குதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ராகவும் அப்படியே அமைதியாக இருக்காரு. இங்கே பாரு அபி, நீ வந்து என் மனசு முழுக்க இருக்க, உன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நான் நம்புகிறேன். நீயும் நானும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை நான் விரும்பினது உண்மை தான் தெரியுமா? இது எதுவுமே உனக்கு தெரியாது, எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட சொல்லணும் தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அபி அப்படியே மனசுக்குள்ளே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே ஆனால் எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்காங்க. சரி வா, என்ன நீ ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அபி எதுவுமே சொல்லவே இல்லை. அந்த பூவை அப்படியே வாங்கிக்கிறாங்க. வாங்கினோடனே ராகவ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டுட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு முரளி. என்ன இதுங்க எங்கே போயிட்டு வந்திருக்குன்னு தெரியலையே, என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அபி. அபியோட மூஞ்சில் அப்படியே அப்படியே ஒரு மாதிரி லைட் எரியிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக பார்க்குறாரு முரளி. ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவுடனே அபி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீங்கள் என் மேலே சந்தேகப்பட்டது தப்பு தானே? எதுக்காக நீங்கள் என் மேலே சந்தேகப்பட்டீங்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அப்போ ராகவ் சொல்கிறாரு, இங்கே பாரு அபி, உன் மேலே எந்த தப்புமே இல்லைன்ற விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது, இது வரைக்கும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நான் சொல்லும் போது நீங்கள் நம்பலை, இப்போது உங்களை ஏற்றுக்க சொன்னால் என்னால் உங்கள் கூட சேர்ந்து வாழ முடியுமா அப்படின்னு அபி கேட்குறாங்க. அதுக்கு ராகவால் எதுவுமே பேசவே முடியல. அப்படியே அமைதியாக இருக்கார். என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படி பார்க்குறாரு. இங்கே பாரு அபி, நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன். உன்னை வந்துட்டு நான் எதுவும் கட்டாயெல்லாம் படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அபி அப்படியே பார்க்குறாங்க. சரி, நாளைக்கு பூஜைக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அடுத்த நாள் தேவையான அந்த பூஜைக்கு தேவையான எல்லாமே ஏற்பாடு பண்ணுறாங்க. கோயிலுக்கும் போகிறாங்க. போயிட்டு அங்கே சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. கும்பிடும்போது அப்படியே ஆகாஷ் கேட்குறாரு, என்ன எல்லாமே அபிக்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட கேட்குறாரு. அப்போ ராகவ் சொல்கிறாரு, இல்லை நான் அபிக்கிட்ட என்னோடய காதலை சொல்லிட்டேன், ஆனால் அபி வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, எதுக்காக நீங்கள் என்னை சந்தேகப்பட்டீங்க? நான் உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி சொன்னேன், அப்போ கூட நீங்கள் என்னை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. நான் தான் அப்பயே சொன்னேன்ல, இது எல்லாமே அந்த முரளி வந்து ப்ளே பண்ணுறது தான், அவன் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். எந்த காரணத்துக்கூட நீ அபியை சந்தேகப்படக்கூடாதுன்னு நான் சொன்னது உண்மை தானே அப்படின்னு அக்கா சொல்கிறாரு. ஆமாம், எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது, அபி என்னை எப்படி ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு ஆகாஷ் சொல்கிறாரு, எல்லாமே நடக்கும். அபி ரொம்ப 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 தங்கமானவங்க. அது மட்டும் இல்லை, உன் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது, அது எல்லாமே எனக்கு தெரியும். அபி எந்த சூழ்நிலையுமே உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசும்போது அப்படியே முரளி வந்து இப்படி பார்க்குறாரு, என்ன பேசிகிட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோயிலில் ஒரு ஓரமாக அப்படியே நின்று ஒளிஞ்சு கேட்டுட்ருக்காரு. அப்போ ராகவ் சொல்கிறாரு, நான் அபிக்காக காத்துட்ருப்பேன், அபியோட மனசு மாற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது முரளிக்கு அப்படியே கடுப்பாகுது. என்னதான் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக இருக்காரு. அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவன் எதுக்கு இப்போ கோவமாக இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் முரளி
முரளி கிட்ட பேசுகிறாங்க. 2 பேருமே சேர்ந்து கோயில் பின்னாடி போய் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா அத்தை என்ன நடக்குதுன்னு, எனக்கு கோவத்து மேலே கோவம் அப்படியே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு முரளி சொல்கிறாரு. என்ன நடந்தது சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. அதுவும் ராகவுக்கு அபி மேலே காதல் இருக்கான். அந்த காதலை அவர் சொல்லணுமா, அதுக்கு ஒரு நல்ல நாள் வேலண்டைன்ஸ் டே தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கோவம் வருதுன்னு பார்த்தீங்களா, என்னால் தாங்கவே முடியல. அது மட்டும் இல்லை, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அங்கே அபியோட ஃபோட்டோவை அவனோட ஆஃபீஸில் பெருசாக மாட்டியிருக்கானாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அப்படியே சுந்தரி சொல்கிறாங்க, ஓ இதெல்லாம் வேறு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அபி ராகவ் 2 பேரும் சேர்ந்து வாழற ஒரு சூழ்நிலை தான் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை ஆமாம், அப்படியே கடுப்பாக இருக்குது, என்னால் இதெல்லாம் பார்க்கவே முடியல அத்தை, நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. இங்கே பாரு, இப்போ நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், தேவையில்லாத நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்காத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு பிளான் போடுவோம், அப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து வாழணும்னு சொல்கிறாங்க, சேராத அளவுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. எனக்கு என்னால் கோவத்தை அடக்க முடியல அத்தை, எனக்கு கோவமாக வருது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு முரளி, எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க, இந்த நேரத்தில் நீ போகணுன்னு வச்சுக்கேன் எல்லாரும் டென்ஷன் ஆகிடுவாங்க, அதெல்லாம் எதுவுமே பண்ணாத, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முரளி இருக்காரு. அபி பின்னாடியே போகிறாரு. ராகவ் போயிட்டு ஒரே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. அபிக்கிட்ட வேணும்னு போயிட்டு எல்லாமே இது பண்ணவா அது பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அபியை பார்த்து பார்த்து கவனிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே முரளி பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படி கோவமாக வருது. ஐயோ இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், என்னோட அபியோட இவன் எதுக்கு இவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கான், இவனை என்ன பண்ணுறதுனே தெரியாது, இவன் மனசில் அபி இருக்கவே கூடாது, எப்படி அதை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே லாவண்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. முரளி அட்டன் பண்ணி லாவண்யா பேசுகிறாங்க. இங்கே பாரு, அங்கே ஆஃபீஸில் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், அதுவும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ராகவ் வந்துட்டு அந்த அபியோட ஃபோட்டோவை ஃபுல்லாக பெருசாக அதுவும் ஆஃபீஸ் ரூம்லேயே மாட்டி வச்சுருக்கான். நான் போய் கேட்டதுக்கு பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டான். என்னால் அதை தாங்கவே முடியல, நானே பயங்கரமாக கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயம் நடந்தது, எங்ககிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு முரளி சொல்கிறாரு. எனக்கே கோவம் தாங்க முடியல, டென்ஷன் அதிகமாக இருந்தது, அப்போ நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. சரி, இதுக்கும் மேலே இதை வளர விடக்கூடாது, ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு முரளி. சரி நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன், 2 பேருமே சேர்ந்து இருக்கவே கூடாது. ராகவ் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அபியை பற்றி யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது, அபியை பார்த்தாலே ராகவ் ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. இது எல்லாமே எனக்கும் தெரியும், நான் என்ன சொல்கிறேனோ அது எல்லாமே நீ ஆஃபீஸில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா சொல்கிறாங்க. அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது சுந்தரி ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. இங்கே பாரு லாவண்யா, உனக்கு ஒன்று புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு கண்டிப்பாக ராகவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அபியை பிரிச்சிடலாம், இது எல்லாத்துக்கும் நம்ம 3 பேரும் ஒன்று சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுவும் இப்போ அபி ராகவ் 2 பேருமே சேர்ந்து வாழற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது, இதை எப்படியாவது நம்ம பிரிக்கணும். ராகவுக்கு அந்த கோபம் இருந்ததுன்னு நினச்சோம், ஆனால் இப்போ கோவமே இல்லை, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அபி தான் முக்கியம்னு சொல்லிட்டு இப்போ கோயிலுக்கு வந்திருக்கோம். அங்கே கூட அபி பின்னாடியே தான் சுற்றிட்டுருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் உடனே செய்கிறான். அந்த கோவம் எதுவுமே இல்லை, டென்ஷனே சுத்தமாக இல்லை, அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கும் தெரியும், இங்கே ஆஃபீஸ் ரூமில் அபியோட ஃபோட்டோவை பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான், எனக்கே கோவம் தாங்க முடியல அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. சரி, ஏதாவது ஒரு பிளான் போட்டு எப்படியாவது அவங்க 2 பேரை பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா சொல்கிறாங்க. நாங்கள் அப்பப்போ உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம், நீ எல்லாமே அதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு லாவண்யா ஃபோனை கட் பண்ணுறாங்க. இங்கே பாரு, அங்கே தான் லாவண்யா இருக்கால்ல, ஆஃபீஸில் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை லாவண்யா வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. சரி அங்கே வா, பூஜைக்கு கூப்பிடுறாங்க, வா இங்கேயே நின்றுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த பூஜை எல்லாமே பண்ணுறாங்க. பாட்டெல்லாம் பாடுறாங்க. யாராவது பாட்டு பாடுன்னு சொல்கிறாங்க. அபியும் பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடும்போது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அப்படி எல்லாருமே கேட்குறாங்க. கோயிலுக்கு வந்தவங்க எல்லாருமே அந்த பாட்டை கேட்குறாங்க. கேட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. நல்லா பாட்டெல்லாம் பாடுறியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சும்மா சாதாரணமாக தான் நான் பாடினேன், முருகர் பாட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. என்னம்மா நீ சாதாரணமாக பாடினேன்னு சொன்னேன், நாங்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் நின்று அவ்வளோ சந்தோஷமாக கேட்டோம், ரொம்ப நல்லா பாடினம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே
அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் அபி, உண்மையாகவே ரொம்ப நல்லா பாடின தெரியுமா, சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி, அஞ்சலி எல்லாருமே சொல்கிறாங்க. அங்கே அபியோட அம்மா அப்பா எல்லாருமே வந்திருக்காங்க. வந்தோடனே அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் அபி, ரொம்ப நல்லா இருந்தது உன் பாட்டு, எங்களுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது, அதான் வந்தவங்க எல்லாருமே உன்னை பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அப்பாவும் சொல்கிறாங்க. நான் சாதாரணமாக தானே பாடினேன், என்ன எது வந்தாலும் சாதாரணமாக பாடினேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளத்தை சொல்கிறாங்க. நல்லா இருந்தது தெரியுமா, இந்த இந்த பூஜையே ஒரு மாதிரி நிறைவாக இருந்த மாதிரி இருந்தது, எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு ஆண்டாளத்தை சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையான எல்லாமே அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேருந்து ஐயர் கூப்பிடுறாரு, இங்கே பாருங்கள் இந்த இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாமே ஆகாஷ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அப்படி சுந்தரி பார்க்குறாங்க. ஆமாம், இவனா மாலை போட்டான், நான் தானே மாலை போட வச்சேன் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. அப்படியே முரளியும் பார்க்குறாரு, உங்கள் பையனுக்கு மட்டும் மாலை போட்டு வச்சிங்கல்ல, இப்போ ராகவுக்கும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு முரளி. எல்லாமே பண்ணிடலாம், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து சாமியும் கும்பிடுறாங்க. கும்பிட்டுட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது ராகவ் அப்படியே பார்க்குறாரு.